ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்எம்ப்ளாய்டு ஓவர் பவர் டீமன் லார்டு எபிசோடு 16 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே எல்லாருமே சண்டையிடுவாங்க. நிறையவே ஹண்ட்ரட்ஸ் வந்து அவங்கள தாக்கினே இருக்குமா, அவங்களுக்கு புரியல இந்த மாதிரி அவங்களாம் எங்கே தான் போனாங்க, நம்ம வந்து எப்படி தப்பிக்கிறது, அதை பயந்து தைச்சிங்கன்னு ஓடுவாங்களா. திடீர்னு அந்த ஹண்ட்ரட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போகும். அதை பார்க்குற இவங்களுக்கு எதுவுமே புரியல. அப்புறம் தான் நம்ம அல்நாடே சொல்றான், கண்டிப்பா அந்த அண்டட் மேஜ் அவன் வந்து எந்தட்டான்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தங்க மிஷினை முடிச்சிட்டாங்க, அதனால தான் இதுங்க காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுச்சு. அங்க நம்ம ஆளுங்களோட வேலை தான். அங்க ஆலிஸும் சொல்றான், நம்ம 50-50 எடுத்துக்கலாம் அமௌண்ட்டை. அது 50-50யா, வாய்ப்பே இல்லை, நீ ஒண்ணுமே பண்ணல, உனக்கு எதுக்கு நான் தரணும், கீயை பத்தி நான் தானே உனக்கு சொன்னேன், கீயை நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன், நீ எல்லாம் பேசவே கூடாது. மத்தவங்களும் வந்து பாராட்டுறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் இதை பண்ணது நீங்க தானே. ஆமா ஆமா நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அவங்க பாராட்டுறது நம்ம ஆலிஸை தான். ஆலிஸ், நீங்க தனியாவே அதை போட்டு தள்ளி முடிச்சிட்டீங்க போலியே. இல்ல நான் இல்ல, அதை பண்ணது மர்லின் அப்படின்னு அவ சொல்ல வரா. இருந்தாலும் அவங்க கேட்கவே இல்லையே. எனக்கு தெரியும் நீங்க வந்து என்னோட ஃபியூச்சர் ஃபியான்சி வாச்சு, உங்களுக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கு, இப்பவும் நீங்க மர்லினை காப்பாத்தணும்னு சொல்லி இந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அங்க இருக்கீங்க நீங்க. மர்லினை எல்லாருமே தப்பு தப்பா பேசுறாங்க. இதனால மர்லினை அங்க ரொம்ப கடுப்பாகிறான். அப்புறம் இன்டர்வியூ கொடுக்கும் போதும் நம்ம ஆலிஸ் கிட்ட தான் எல்லாருமே வராங்களே. ஹீரோ வேற ஏத்தி விடுறான். ஆமா இன்னைக்கு வந்து நம்ம ஆலிஸ் தான் காப்பாத்துறான். அங்க ஆலிஸும் எவ்வளவோ சொல்றான், அதை பண்ணது இவன் தான், தனியால ஒரே ஸ்ட்ரைக்ல முடித்தது இவன் தானு. ஆனா அந்த ரிப்போர்ட்டர் லேடி என்ன யோசிக்குதுன்னா, இவன் லக்கிலேயே அதை தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு தான் யோசிக்குது. ஆலிஸ் என்னதான் உண்மையே சொன்னாலும் அங்க யாருமே நம்புறதுக்கு தயாரா இல்ல. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் சொல்றான், எனக்கு ஒன்னும் அந்த டைட்டில் எல்லாம் வேணாம், ஏன்னா நான் தான் ஒரு டீமன் கிங் ஆச்சு, நான் எதுக்கு அதுல எல்லாம் வரணும் ஹெட்லைனா. அங்க இதனால ஆலிஸ் சொல்றான், அமௌண்ட்டை நம்ம 40-16 எடுத்துக்கலாமா, வாய்ப்பே இல்ல. 80-20 அங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போறான். சைடு வித்தியாசமா ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களும் நம்ம பெர்னார்டை பத்தி தான் பேசுறாங்களே. பெர்னார்டு அவன் வந்து தோத்து போயிட்டானா, அவன் மேல போய் ஒரு நம்பிக்கையை வச்சாரு, இப்போ அநியாயமா தோத்து போயிட்டான். இப்போ அந்த கீ அது வந்து அவங்க கிட்ட இருக்கு. அங்க திடீர்னு போர்ட்டல் வழியா பேசுவாருல, அவரு அங்க சம்மன் ஆகுறாரு. எல்லாருமே நல்லா கவனிங்க, நம்மளோட சீக்கிரட்டை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம சீக்கிரமா செயல்படணும். ஆனா எப்ப வேணாலும் கிங்டமோட குரூசைடர்ஸ் அவங்க தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால சீக்கிரமா நீங்க சமனிங்க ஆரம்பிங்க, நம்ம எப்படியாச்சும் அந்த கீயை திரும்ப அடையணும். கண்டிப்பா நீங்க கவலையப்படாதீங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம் நம்மளோட எம்பியரை ரிவைவ் பண்ற வேலைய. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ரொம்ப சந்தோஷமா போயின்னு இருக்கான். எனக்கு அந்த ஹெட்லைன்ல வரணும் அப்படின்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, மணி கிடைக்குதுல்ல அது வரைக்கும் ஓகே தான். அங்க 80-20 பிரிச்சிருப்பான். ஆலிஸ் இன்னமும் புலம்பின்னு இருக்கா. சைட்ல அல்நாடோ சொல்றான், அப்பனா அந்த கிளாடு அவரு வந்து ஒன் ஆஃப் த 4 ஹீரோஸ்ல ஒருத்தரா, ஆனா ஏதோ ஒண்ணு, இன்னமும் ஒரே ஒரு வாட்டி நான் ஜெயிச்சிட்டா போதும், நல்ல ஆலிஸ அடைய முடியும். இதே மாதிரி அவன் பேசின்னு இருப்பானா. ஆலிஸ் மண்டையிலேயே ஒண்ணு போடுறா. அதுக்கப்புறம் அல்நாடு ஒரு பஹூமியன் நைட்ஸ் அவங்கள பத்தி சொல்றான். அவங்க வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான நைட்ஸ், அவங்கலாம் ஹோலி டீல இருக்க ஒரு நைட்ஸ் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்க தான் இந்த எம்பையர்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆர்மி அப்படின்னு சொல்லப்படுது. யாருன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு 2 பேரை தொங்க விட்டு வந்திருப்பான்ல, அவங்களோட எம்பையர் ஆளுங்க தான் அவங்க. சைடு அவங்களும் வெளில வந்துட்டாங்க. அங்க இன்னமும் அவளுக்கு நம்ம ஹீரோ மேல பயங்கர கடுப்பா இருக்கு. அவனை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். போகும்போதே உங்க சாப்மென்னு ஒரு பர்சன் கிட்ட ரிப்போர்ட் பண்றேன்னு அவங்க சொல்றாங்க. சைடு எல்லாருமே கில்டு பக்கம் வருவாங்களா. ஆலிஸ் கூட நம்ம ஹீரோ இன்னமும் சண்டை போட்டு இருப்பான் 80-20ன்னு. அங்க திடீர்னு ஒரு ஸ்வாட் இவங்களை நோக்கி வருது. அங்க வித்தியாசமா ஒரு கும்பலம் வருது. அவங்களும் நம்ம ஆலிஸை தேடி தான் வந்திருக்காங்களே. ஆலிஸ்ன்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஒதுங்கிடுறான். நான் அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லல. ஆலிஸ் அவங்க பயங்கரமா தாக்குறாங்க. நம்ம ஆலிஸ் தனியாவே அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறான். நம்ம என்ன பண்றது, ஆலிஸ்க்கு நம்மளோட உதவி தேவையில்லையா, நம்ம ஹெல்ப் பண்ண வேணாவா. அந்த இடத்துல ஆப்வியஸா நம்ம ஆலிஸோட ஃப்ரெண்டுக்காரனால சண்டை போட முடியாது, இதனால அவன் கம்முன்னு இருக்கான். ஹீரோவும் சொல்றான், நான் எதுக்கு போய் ஹெல்ப் பண்ணும். சைடு சண்டைய முடியுது. அவரு இப்பதான் அவரோட விஷயத்தையே ரிவீல் பண்றாரு. அட இவங்க அவங்களே தான், இந்த எம்லம் அந்த பஹூமியா நைட்ஸ் இவங்க தான், இவங்க எல்லாருமே இங்க என்ன பண்றாங்க. அவரே அவரை பத்தி இப்பதான் அங்க சொல்றாரு, நான் பஹூனியா நைட்ஸ்ல இருக்க ஒரு மெம்பரு, நான் இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நான் உன்னை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு வந்தேன். ஆலிஸ்க்கு சுத்தமா புரியல. ஆமா எதுக்காக நீங்க என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், எங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஓவர் ஆயிடுச்சு, அதனால ரொம்ப நன்றி இப்படின்னு அவங்க சொல்லிட்டு போறாங்களா. போகும்போதே அவங்க சொல்றாங்க, இன்னமும் நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் ஓவர் ஆகல, நம்ம அப்படியே அவங்கள விடுறது ஓகே தானா. இவன் 2 ஹோலி டியர்ல இருக்க ஆப்பனன்ஸை தோக்கடிச்சான்னு கேட்டா என்னால சுத்தமா நம்ப முடியல. அவ ஸ்ட்ராங் தான், இருந்தாலும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்ல அவங்க ஏத்தி நல்லா எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லனா அந்த எம்பியரோட ஸ்ட்ராங்கஸ்டான ஹீரோ அவன் அவளுக்கும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்க மாட்டான், எலைட்டியரோ இப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு ஆளை வந்து
வந்து அங்க கழுத்திலே கீறிட்டு போகிறான். இத அவருக்கு ஃபீல் ஆகும். ஆனா அங்க யாருமே இல்ல. ஆமா அது என்ன என்னோட இமேஜினேஷனா என்ன? இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அங்க கில்டுக்கு வர நம்ம ஆலிஸ் ரொம்ப சோர்ந்து போயிடுவா. டயர்டாகி அவ உட்காந்துறா. அங்க இப்பதான் அந்த கில்டு லேடியே சொல்றான், ஆலிஸ் நான் கேள்விப்பட்டேன் நீங்க தான் மிஷினையே முடிச்சிங்களாமே. ஆமா ஆமா எங்க என்னோட ரிவார்டும் தராங்க. ஆனா அது கம்மியா இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. ஆமா என்ன ஆச்சு, எதுக்கு இது கம்மியா இருக்கு? அதுவா உங்களுக்கு தெரியலையா, உங்களோட டெப்த்தை நாங்க மர்ச் பண்ணிட்டோம். இதுக்கு காரணம் என்னோட தாத்தா தான், அவரு தான் மர்ச் பண்ணிட்டாரு. நான் இப்போ நீங்க 2 பேரும் மேரிடு கப்பல் அட்வென்ச்சரரா இருக்கீங்க, அதனால உங்களோட கடனையும் நாங்க ஒன்னு சேர்த்துட்டோம். கேட்டவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் வித்தியாசமா ஒரு பர்சன் வந்தால அவனை பத்தியும் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.